மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டம் இந்திய மாணவர்களால பெரிதளவு நடத்தப்பட்டது. அதாவது மிகவும் ஒரு வன்மையான ஒரு போராட்டமாவும் இருந்தது. இந்திய மாணவர்கள் இதுவரைக்கும் அப்படி ஒரு போராட்டம் நடத்தினதில்ல. ஸோ அந்த போராட்டத்தின் வெற்றிக்கு ஏதுவாக மத்திய கல்வி அமைச்சர் அதாவது தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவியில இருக்காரு. ஸோ அந்த விஷயத்துல என்னென்ன நடந்தது? ஸோ இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. அதாவது தர்மேந்திர பிரதான் அப்படின்ற ஒரு கல்வி அமைச்சர் இருக்காரு. ஸோ அவர் தான் இந்த ஹோல் இந்தியாக்கே கல்வி அமைச்சரா வந்துட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தி, அதிர்வலைகள் ஏற்படுத்திட்டு இருந்தது. ஸோ வருடம் இந்த மாதிரி நீட் பேப்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வருஷம் அதோட கொஞ்சம் மாறுபட்டு பேப்பர்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விக்கிறாங்க. மாணவர்கள்கிட்ட, கோச்சிங் சென்டர்கிட்டயும், பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இந்த நீட் கோச்சிங் பேப்பர் ஆனது அதாவது நீட் ஒரிஜினல் வினாத்தாளானது வினா பேப்பர் ஆனது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்ற மாரி ஒரு ஏகப்பட்ட அரெஸ்ட் அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்கனவே குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இத எதிர்த்து இந்த ஜென்ஸி தலைமுறையினர் அதாவது ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சி இயக்கம் ஒரு கேலி கிண்டலாகவே அதாவது ரொம்ப ஒரு ஃபன்னியாவே ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. அதனோட பார்ட்டி பேரு தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த சூரியகாந்த் அப்படின்ற ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இந்திய மாணவர்கள் ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே லாயக்கு இல்ல. இவங்கலாம் சும்மா இலை இந்த இணையத்திலேயே ஒட்டிக்கிட்டு திரிஞ்சுட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருந்தாரு. ஸோ அவர் எதிர்க்கிற விதமா ஒரு ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜூன் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய போராட்டங்கள மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருந்த பட்சத்துல சோனம் வாங்சுக் அப்படின்ற ஒரு சமூக ஆர்வலர் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட நெறைய விஷயங்கள செஞ்சிருக்காரு அப்படின்ற மாரி நாம கேள்விப்பட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷர் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டில ஜாயின் பண்ணி காலவரையற்ற உண்ணாவிரதத்த அதாவது டைமே சொல்லல. ஒரு கிட்டத்தட்ட பல நாட்களா உண்ணாவிரதம் இருந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ அது பெரிய அதிர்வலைகள இந்தியா முழுக்க ஏற்படுத்தி இருந்தது. இதுவரைக்கும் இந்தியாவுல கிட்டத்தட்ட இந்த மோடி கவர்ன்மெண்ட் ஆட்சியில இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல அப்படின்ற மாரி நம்ம செய்தி வாயிலாகவும், இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ஓகே. இதுதான் பிரச்சனை. இந்த தர்மேந்திர பிரதான் அப்படின்ற ஒரு பிரதான் இந்த அமைச்சர் கிட்டத்தட்ட இந்த நீட் கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்றதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி 3 நிபந்தனைகள விதிக்கிறாங்க. அதுல முதல் நிபந்தனை இது. இன்னும் 2 நிபந்தனைகள் இருக்கு. ஸோ இதுல முதல் நிபந்தனைய நம்ம மத்திய கவர்ன்மெண்ட் ஆனது ஏத்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகச்சரியான விஷயமாக இந்த இந்திய மக்களால பார்க்கப்படுதுன்னு சொல்றேன் நான். இது பல்வேறுபட்ட போராட்டங்கள். இந்த போராட்டங்கள்ல நெறைய மாணவர்களுக்கு அடி அப்படின்றது சொல்லி மத்திய அரசு நெறைய போலீஸ் குவிக்கப்பட்டு அந்த ஜூலை 20ஆம் தேதி நெறைய மாணவர்கள் அடிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே இந்தியா ஃபுல்லயே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துனது. என்ன மாணவர்கள இந்த டெமோக்ரசி உள்ள கண்ட்ரில இப்படி அடிக்கிறாங்க அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருந்தது. சரி ஓகே. இந்த மாரி ஏன் பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்களுடைய சமூக வலைதளத்தில ஸ்டேட்டஸா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், மத்திய கவர்ன்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்தாங்க. அதனுடைய எதிரொலியாகத்தான் தர்மேந்திர பிரதான்ற மத்திய கல்வி அமைச்சர் தன்னுடைய அ பதவிய ராஜினாமா செய்றேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கப்படுது. இந்த விஷயத்த நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து பார்க்குறோம். நெறைய விஷயங்கள் இங்கேயும் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இங்க இருந்தும் நெறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நார்த் இந்தியன் ஃபுல்லாவே இத பத்தி நெறைய புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்தது எல்லாராலயும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, ஜனதா பார்ட்டியில இருக்கவங்களே அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இருக்கிறவங்க இது ஒரு கொண்டாட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நாங்க இந்த போராட்டம் நிறுத்த போறதில்ல. எங்களுடைய இன்னும் மற்ற 2 கோரிக்கைய நிறைவேத்தணும். அதாவது மற்ற 2 கோரிக்கைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்னும் முழுசா பார்க்கல. அந்த 3 கோரிக்கைகள் என்னன்ட்டு. அதுல முதல் கோரிக்கையாவே தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும். 2வது கோரிக்கை என்ன வச்சிருந்தாருன்னா, ரூ. 1,00,00,000 நிதி இழப்புகள் தரணும். அதுக்கப்புறம் இந்த நீட் வினாத்தாள்கள சரிபார்த்து அந்த விஷயங்கள சரியான முறையில வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி பல்வேறுபட்ட நிபந்தனைகள் விதிக்கப்படுது. அதுல முதல் நிபந்தனை அ அனுமதிக்கப்பட்டு மத்திய அரசால ஏற்கப்பட்டு அவர் தர்மேந்திர பிரதான் அவர்களே நியூஸ் சேனலுக்கு பேட்டி குடுத்திருந்தாரு. நான் என்னுடைய பர்சனல் ரீசன்ஸ்னால நான் பதவி விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது அவருடைய பர்சனல் ரீசன்ஸ்ல அ இந்தியா ஃபுல்லாவே இவர் பிரச்சனைய ஏற்படுத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இவரு எப்படி அவருடைய
கரியர் இருக்கும் அப்படின்றது நமக்கும் தெரியல. ஸோ இத வந்து நாம கண்டிப்பா கொண்டாட வேண்டியதுதான். ஏன்னா, ஜென்சி தலைமுறையினர மிக சரியாக ஒரு போராட்டம் நடைபெற்று இந்திய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க் யூ.